கோர்ட் தீர்ப்பே இருக்குது. இதை தாண்டி இவங்க எந்த கோர்ட்டுக்கு போக போகிறாங்க? சபாநாயகர் எவ்வளோ நாள் காலம் தடுத்த முடியும்? இன்னொரு 10 நாள் காலம் தடுத்து வர அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தரப்புலேருந்து நீதிமன்றம் சென்றால் இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு சிபுசோரன் வழக்கு போல் அது வந்துடும். அதனால் இது பெரிய குழப்பத்தை தான் உருவாக்கியிருக்கு. மக்கள் இப்படி ஒரு குழப்பமான தீர்ப்பை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கிறதுனால இது போல் குழப்பங்கள் இருக்குது. வருங்காலத்தினால யாருக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நல்லது. இந்த ஆட்சியில் அமைச்சர்களாக ஆகியிருப்பவர்களை பற்றி வருகின்ற தகவல்கள் இன்றைக்கு கூட காலம்புரை பார்த்தேன், அது ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தேன். கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் ஆகியிருக்கிறவர் மேலே எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வருது. அதுபோல் அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே ஆட்சி நடத்திடலான்னு நினைக்கிறாங்க. ரீல்லே நடத்த முடியாது, ரியலாக வந்தால் தான் நடத்தும். ரியலாக மக்கள் இப்போ ரீலை பார்த்து நம்பி வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்குறப்ப, உண்மையை பார்க்குறப்ப எல்லாத்தையும் புரிந்து கொள்வார்கள். அதனால தான் சொல்கிறேன், அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அம்மாவின் தொண்டர் என்று சொல்வதிலும் அம்மாவின் கட்சியை நாங்கள் ஆட்சியை கொண்டு வரோம் என்று சொல்வதில் உண்மையான இது இருக்க முடியும். மன வருத்தங்கள் இருந்தால் அதை வெளியே எல்லாரும் தான் பேசியிருக்கணும். எல்லாம் நல்ல அனுபவஸ்தர்கள். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது தாவேகா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அம்மாவின் தொண்டர்களை அழிக்க பார்க்கிறது இயக்கத்தை. அதில் அவங்க பதவிக்காகவோ இல்லை தங்கள் தனிப்பட்ட கோபதாபங்களுக்காகவோ அவர்கள் பக்கம் நியாயம் கூட இருக்கலாம். அவங்க இதை பாரு செயல்பாடு நம் கொல்லிக்கட்டையை எடுத்து நம் தலையை சொரிந்து கொள்வது போல தான் முடியும். அதனால் அங்கே உள்ள நண்பர்கள் சகோதரர்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். தாய் கழகத்தில் அதிமுகவோட கட்சி யார் பக்கம் இருக்கிறதோ அங்கே தான் தொண்டர்கள் இருப்பார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் சரியான அதிமுகவுக்கு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு அளித்து வருகிறது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தொடர்கிறோம். இல்லை, உட்கட்சி ஜனநாயகம்னா இப்போ ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கூட ஏதோ மாவட்ட செயலாளர்கள்லாம் போயிருக்கவங்க உள்ளுக்குள்ளே இருந்து பொதுச் செயலாளர்கிட்ட பேசணும், நியாயம் கேட்கணும். அதற்காக அவங்க ஜனநாயக ரீதியாக அவர்கள் போராடலாமே தவிர வெளியில் போய் இருந்துட்டு தாவேகாவை ஆதரிப்பது அறம் என்று சொல்லும் பொழுது அதை அம்மாவின் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாவேகாவோட போய் கூட்டணி வச்சு அதில் அமைச்சராக தான் அதிமுக தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறலாம் கிடையாது. 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்த இயக்கம்தான். அதுபோல் கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுகவும் ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்த இயக்கம்தான். தொண்டர்கள் பெயரை சொல்லி கீழே உள்ள நிர்வாகிகள் பெயரை சொல்லி யாரும் பதவிக்காக தாவேகாவுக்கு ஆதரவளித்தால் வருங்கால அவரை வரலாறு அவர்களை மன்னிக்காது. புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை இன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் அழிக்க பார்க்கிறார் என்பது தான் உண்மை. அதில் யாரும் அதற்கு ஈல்டாயிட வேணாம். நாளைக்கு நீங்களே வருத்தப்படுகிற சூழ்நிலை தான் வரும். ஏன்னா சட்டப்படி திரு இபிஎஸ் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து தான் பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காங்க. பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ அமமுகவில் எல்லா அதிகாரமும் எனக்கு தான் இருக்குது. இப்போ காமராஜை கட்சியை விட்டு நீக்கியிருக்க, அவர் போய் விஜயோட சேர்ந்து அமைச்சர் ஆகட்டும், அவங்க கொடுக்கட்டும், அவர் ஆதரவை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்புறம் அடுத்த கட்டத்தை என்னன்னு பாருங்கள். ஒரு எம்எல்ஏனால இவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் தப்பிச்சுக்கலாம். அதை தாண்டி அவர்கள் எவ்வளவு இந்த அரசாங்கம் கஷ்டப்படும் என்பது தெரியும். நீங்கள் கேட்குறதுபடி இன்னொன்று சொல்கிறேன், அண்ணன் செங்கோட்டையன் பையில் அம்மா படத்தை வச்சுருக்கார். ஆனால் அம்மாவின் கட்சியை அழிப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களை அந்த பக்கம் எல்லோரோடையும் பேசி தாவேகாவுக்கு ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அம்மாவின் ஆத்மா மன்னிக்காது, தண்டனை கொடுக்குதுன்னு சொல்கிறது 100% தவறு. இவர்தான் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் தாவேகாவுக்கு போய் நின்று அங்கே அமைச்சராக அதெல்லாம் வேறு. அம்மாவின் படத்தை பயில வைத்து கொண்டு தேர்தல் முடிந்ததும் குரோத மனத்தோட வன்மத்தோட அம்மாவின் தொண்டர்களை
பேரம் பேசி அவர்களே ஏமாற்றி வர்றாரு. இங்கே வாங்க உங்களுக்கு அது வாங்கி தர, அதை ஏமாறுறவங்க போகிறாங்க, வீக்காக உள்ளவங்க போகிறாங்க. பட் அவர்களெல்லாம் ரோட்டில் நிற்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அண்ணன் செங்கோட்டையன் அம்மாவின் படத்தை பையில் வைத்துக் கொள்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அம்மாவின் அமமுகவையும் அழிக்க நினைப்பது அவரது வன்மத்தை காட்டுகிறது. பையில் அம்மா படத்தை அவர் வைத்து கொண்டு செய்வது அம்மாவின் ஆத்மா அவரை தான் மன்னிக்காது. போதுமா? இப்போ தூய சக்தி தூய்மையான ஆட்சி தருவேன்னு சொல்லிட்டு ஆட்சி வர்றதுக்கு அவர் சராசரி அரசியல் என்னெல்லாம் மற்ற அரசியல்வாதிகளை அரசியல் கட்சிகளை விஜயோ அவரை சேர்ந்தவர்களும் குறை சொன்னார்களே, இப்போ அந்த தப்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் அது சொல்லணும்ல. அன்றைக்கி திருமதி விஜயகாந்த் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுனாங்கன்னா அதுக்கு அங்கேயே பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வீட்டில் போய் மறுபடியும் அவர்களை தாக்கி அறிக்கை சொல்கிறதுங்கிறது இது சினிமா டைலாக் இல்லைங்க, ரியல் லைஃபு. ரியலாக வரணும். அதனால தான் வாக்களித்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இதை பார்த்து ஏமாறுவர்கள் உறுதியாக வருத்தப்படுவார். சரி, எங்கே வெயில் அடித்தாலும் பிஜேபி அவங்க இதில் இருந்தால் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே, எதுவுமே கிடையாது. இவங்க எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார சண்டை நடக்குது, அவங்க அதில் தலையிடவே இல்லை. இப்போ நானும் அந்த கூட்டணியில் இருக்கல, எனக்கு தெரியும்ல, எல்லாரோடையும் பேசிட்டு தானே இருக்கேன். அவங்க மிகவும் வருத்தப்படுகிறார்கள் இது போல் சண்டையை பார்த்து. ஏன் சார், அவங்களே அண்ணன் பழனிசாமிக்கு எதிராக அண்ணன் அதிமுக பொதுச்செயலாளருக்கு எதிராக வெளியில் போயிட்டு தாவேக்காவை ஆதரிக்கிறது அறம்னு சொல்லி கட்சியோடைய விப்புக்கு எதிராக வாக்களித்துட்டு எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், நாங்கள் எங்களுக்கு பொதுச்செயலாளர் அண்ணன் பழனிசாமி தான் பேசுகிறது ரொம்ப காமெடியாக இருக்குது. இதில் யாரும் மக்களோ தொண்டர்களோ ஏமாற மாட்டாங்க. அவர்கள் தாவேக்கு ஆதரவை விலக்கி கொண்டு கட்சிக்கு பேசினால் அது நியாயம். அது நல்ல முடிவை தான் எடுக்கணும். அவங்க எந்த கட்சியால் அவங்கெல்லாம் ஆளானாங்களோ அந்த கட்சிக்கு எதிராக தான் அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து அவர்கள் எண்ணி பார்க்கணும். அதாங்க கட்சி கைவிட்டு விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லு. அந்த போர்வையில் தாவேக்காவை ஆதரிப்பது கட்சியை அழிப்பதற்கு சொன்னோம். அதுதானே தவிர அது எல்லாருக்கும் தெரியுது. நாங்கள் யாரும் சின்ன பிள்ளைங்க இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் பொதுச் செயலாளர்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்ட, பொதுச் செயலாளர் உடைய கொறடா கொடுக்குற ஆணைக்கு எதிராக வாக்களிப்பது எப்படி நியாயம்? அவர் தான் எங்கள் பொதுச் செயலாளர், கட்சி வீணாக போயிடக்கூடாது, அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அழிக்க நினைக்கிற தாவேக்கா கூட போய் நீங்கள் அமைச்சராவதற்கோ இல்லை ஆதரவு கொடுக்க என்ன அறம்? நம்மளை எதிர்த்து நின்று ஜெயிச்ச கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறதுல என்ன அறம் இருக்குதுன்னு எனக்கு தெரில. அது ரொம்ப தர்மமும் இல்லை, நியாயமும் இல்லை. உறுதியாக அதிமுகங்கிறது இந்த தனிப்பட்ட நபர்களால் உள்ள அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற இயக்கம். அதுக்கு டிடிவி தினகரன் உறுதுணையாக இருப்பான். சார், நீங்கள் அதுக்கு முன்னாடி அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கல்ல, இவருக்கு தேவை இருக்குல்ல, ஆட்சி அமைக்கணுங்கிற வெறி இருக்குல்ல, அதனால ஒரு எம்எல்ஏலாம் தூக்குறாங்க. கரெக்டா? நியாயஸ்தர்கள் அந்த இவங்க சொல்லி அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாருங்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி தவறான ஒரு முயற்சியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கள. நீங்கள் தான் நாங்கள்லாம் ஊழல் சக்தின்னீங்களே, எப்படி எங்கள் எம்எல்ஏ ஏற்றுக்கிறீங்க? அவரே வந்திருந்தா கூட ஒரு வாரத்துக்கு. ஏன்னா காமராஜ் பல பொய்களை சொல்லியிருக்காருன்னு தெரியுது, அந்த வீடியோ உண்மைதான்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் அன்றைக்கி இன்னொன்று நேரத்தில் சொல்கிறேன், காமராஜ் சொல்கிற பொய்யெல்லாம் அவருக்கு எதிராக தான் திரும்பும். ஏன்னா அங்கே இதில் பாண்டிச்சேரியில் இவர் போய் அங்கே எல்லா எம்எல்ஏக்களுடன் அவரே தங்குறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டதால் போய் தங்க வச்சு நான் அடுத்த நாள் அங்கே அனுப்பி அதெல்லாம் என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்னோட திமுக கூட்டணியில் நாம் ஆட்சி அமைப்போங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை. இவராக போய் சொல்கிறார் திரு காமராஜ், எஸ் காமராஜ். இவர் அங்கே போய் இருந்துட்டு நான் இவரிடம் ஒரு கையெழுத்து வாங்கி வைக்கிறேன். ஏன்னா தாவேக்கு ஆட்சி அமைக்காத பட்சத்தில் திமுக அதை எதிர்கட்சியாக தான் இருப்போம், நாங்கள் கோரிக்கை வைக்க போகிறேன்னு சொன்னதை எங்களுக்கு வாய்ப்பு வரலாங்கிறதுனால நான் ஒரு கடிதம் வாங்குகிறேன். 5 மணிக்கு அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் நான் தெரிய வந்தது, இப்போ தான் தெரியுது அது உண்மை.
5:30 மணிக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததோ இவர் கிளம்பி போய் இவரோட தொடர்பில் இருந்தவங்களாம் நான் சொல்கிறேன், எல்லாமே ரெக்கார்டு இருக்குது, எல்லாத்துக்குமே எவிடன்ஸோட நீதிமன்றத்தில் கொடுப்பேன். இவரோட பேசியவர்கள் யார் வந்து காரில் உட்காந்து எந்த பத்திரிகையாளர் அந்த வீடியோ எடுத்ததுலேருந்து எனக்கு தெரியும். யார் எந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை வந்து இவரை கையெழுத்து போட வச்சு அதை கவர்னர் விஜய்க்கு அனுப்பி அவர் விஜய் சட்டமன்றத்தில் கவர்னர்கிட்ட போய் அதில் செராக்ஸ் காப்பி கொடுத்து கவர்னர் மாளிகையிலேருந்து இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ இவர் வந்து மறுதளித்து பயந்து போய் ஏன்னா எனக்கு ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு அவங்க சாதாரணமாக நீங்கள் தான் எஸ் காமராஜா நீங்கள் அந்த மாதிரி கடிதம் கொடுத்தீங்களான்னு கேட்டப்போ பயந்துட்டு தான் உடையாந்துருக்கார். நான் கூட நினச்சேன் இவருக்கு நான் என்கிட்ட வந்து சொன்னது நான் அவரை அங்கே தான் பார்த்தேன். அவரை நாங்கள் ஒன்றும் தூக்கிட்டுலாம் வரல. நான் கவர்னர்கிட்ட போய் இந்த விவரத்தை சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். திரும்பவும் இவர்கள் கூட வந்தவர்கள் என்கிட்ட பேசி தான் நான் வந்தேன். அவர் என்ன சொன்னார் என்றனா நான் பயந்துட்டு நான் அது மாதிரிலாம் அந்த வீடியோவும் போய் அது வந்து ஏஐயாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஆஃபீஸில். நான் அவரை கூப்பிடல. நான் திருப்பி கவர்னர் மாளிகையில் இருந்தது போனேன். அப்போ வந்து நான் அது மாதிரி கடிதமெல்லாம் போடலன்னு சொல்லி இவரே வந்து இவர் வழக்கறிஞரை வச்சு அடித்து கையெழுத்து போட்டு கவர்னர்கிட்ட கொடுக்குறப்ப நானும் போய் கொடுத்தேன். ஸோ இதில் தான் நடந்தது சொல்கிறேன். நான் கூட நினச்சேன் அவர் சொல்கிறது உண்மை, அவர் அது ஒரு ஃபோர்ஜரி லெட்டர்னு. இவர் கொடுத்த லெட்டர் தான் கரெக்டாக அதை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவர்கிட்ட காரில் உட்காந்து கையெழுத்து வாங்குறாங்க. அப்போனா அதை என்ன பேரம் பேசப்பட்டு அதான் நான் முதல்ல கவர்னர்கிட்ட போனப்போ குதிரை பேரமாக இருக்கும் இல்லை அது ஃபோர்ஜரியாக இருக்குன்னு சொன்னேன். எங்கள் எம்எல்ஏவோட தொடர்பு கொள்ள முடியல. திடீர்னு வந்து நிற்கிறார். அடுத்த நாள்லாம் இருந்துட்டு சட்டமன்றத்தில் போய் நிலையை மாற்றுறாரு. ஸோ அது திரு காமராஜ் செய்தது சட்டப்படி தவறு. ஆனால் அவர் ஒரு எம்எல்ஏனால நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கான வேலைகளை நாங்கள் சுயராக செய்வோம். அதை தாவேகா ஏற்றுக்கொண்டது சட்டப்படி தவறு என்பதையும் அதை வந்து நாங்கள் குதிரை பேரம் தான் அதுங்கிறது உறுதியாக நாங்கள் நிரூபிப்போம். குதிரை வேகத்தில் போகிறோம், பேரம் பேசி தான் குதிரையை வாங்கியிருக்கோங்கிறார். புரியுதா நீங்கள் அதில் அர்த்தம்? குதிரை வேகத்தில் போகிறோம், ஆனால் அந்த குதிரை வந்து பேரம் பேசி தான் வாங்கப்பட்டது. ஏன்னா அப்படி இருந்தால் தாவேகால போய் ஒரு கேண்டிடேட் நின்றுப்பார். அதான் நான் கேட்டேன், என்ன விஜய் எங்களுக்கு மாமனா மச்சானான்னு கேட்டேன். சரிதான் நான் கேட்டது. வரேன்.